பண்டிகையின் கடைசி நாள். எல்லாரும் நேரமே வாங்க, கூட மக்களை கூட்டிட்டு வாங்க. நான் இன்னைக்கு ஆட்களை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குவோம். ஒரு ஆளே நான் கூப்பிட்டு வந்தேன், நேரமா கூப்பிட்டு வந்தேன். வெரி குட், ஒரு கிளாப் பண்ணுங்க. வேற யாரு கை கொடுத்துங்க, அது எழுப்பிடுங்க பாப்பா. சும்மா எழுப்பிடுங்க, கூட்டிட்டு வந்தவங்க அந்த பின்னாடி. ஓகே, இவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் நான் கூட்டிட்டு வர்றது கை தூக்கிட்டு கூட்டிட்டு வந்தேன். வேலையில சொல்லுங்களேன், கத்த நல்ல சொல்லுங்க. நாளைக்கு இதை விட கத்தர் ஆத்மாக்களை தருவார். இப்போது படைக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் கத்தருடைய வார்த்தைக்காக நாளை நடக்கிற திருவிருந்த ஆராதனை, ஞானஸ்நான ஆராதனை, 2 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். வேலையில சொல்லுங்களேன், ஞானஸ்நான ஆராதனை, திருவிருந்த ஆராதனை, அதே போல அமேன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எல்லா நாளை நடக்கிற கன்வென்ஷன் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா நம்ம வரும் கத்தரை கூட சொல்லுங்க. நேற்றுக்கெல்லாம் ரொம்ப சுற்றி மழை, நம்ம கத்தரை ஆராதிக்கிற எந்த தடையும் இல்லை. நல்ல சொல்லுங்க, நம்முடைய ஜபம் வேணும் சொல்லுங்க. ஜபம் என்ன பண்ணாது, எந்த தடை, மழை வேணும் தானே. அந்த ஒரு நாளை கழிச்சு நல்லா போயிட்டு நல்ல சொல்லுங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க சொல்லுங்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்கு. கத்த நல்ல சத்தமாக அலையில சொல்லுங்க. மழை வேணும், நானும் மழைக்காக போக மாட்டேன் பாச பாச அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் மழைக்காக ஜெபிக்கணும். அலையில சொல்லுங்களேன். செய்திகளுக்காக சுரேஷன் என்பதாக வந்து ஜெபிப்பாங்க. நாம் எல்லாரும் ஜெபிச்சதோடு காணப்படும். எல்லாரும் கண்ணை மூடுது. நம்ம எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு ஜெபம் பண்ணிக்கொண்டு இருக்கு. கத்த நல்லவா. அங்கே பாஸ்டேஸ் இருந்தால் தயவு செய்து முன்னாடி வாங்க. உங்களுக்கு சேர் சும்மா இருக்கு. அந்த நாளையா இதெல்லாம் கனத்துக்குரியவங்க முன்னாடி வரும்படி உங்களை நான் முன்பாட்டிருக்கிறேன். ஆபரகம் ஐயா இருக்கிறீங்க, வாங்க. கடைசியில் ஜபிக்கிறதுக்கு வாங்க. ஜெயராஜ் அவர்கள் இருக்கிறீங்க, வாங்க. கனத்துக்குரிய ஊழியக்காரங்க ப்ளீஸ். ஒரு சின்ன பையன் நான் சொல்றேன், தயவு செய்து முன்னாடி வாங்கல. ஜெபிப்போம். எல்லா இடங்களையும் மூடி கத்த நல்லது. ஜபத்தை கேட்கிற நல்ல தேவன் மத்தியில் இருக்கிறபடினாலும் எல்லார் வாயிலே திறந்த நல்ல ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா மிகப்படையை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று எங்கள் வாக்கு பண்ணியிருக்கிற தேவனுடைய மகிமை இந்த இடத்தைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அக்கினியாய் இறங்கி வருகிற தேவன், அக்கினியாய் மதிவிடுகிற தேவன், எலியாவின் நாட்களில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தின தேவன், இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பான தாசனோடு கர்த்தருடைய மகிமை அளவிலாமல் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளின் நாட்களில் வல்லமையாய் வெளிப்படட்டும். ஐயா, ஆமென். தேவ மகிமை இந்த ஸ்தலத்தை அசைக்கும்படியா, இந்த மகிமை இந்த இடத்தை நிரப்பும்படியா உடைய தாசனை வல்லமையான வார்த்தையால் கர்த்தர் வெளிப்படுவதாக. ஆமென். வாயிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இன்னைக்கு அநேக கட்டுகள் உடைக்கப்படும்படியா, அநேக வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும்படியா, என்னென்ன நோக்கத்தோடு, என்னென்ன காரியத்தோடு, என்னென்ன தேவையோடு இந்த இடத்துல, என்னென்ன வேண்டுதலோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய மகிமை இந்த பலிபீடத்தில் எரிகிற அக்கினி, இந்த பலிபீடத்தில் நிரம்பி இருக்கிற அக்கினி, இந்த பலிபீடத்தில் நிரம்பி இருக்கிற அக்கினி இன்னைக்கு ஜுவாலையா, அக்கினி ஜுவாலையா இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, glory. தேவ மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, அப்படியே நீ வெளிப்படும் போதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உடைய நாம இந்த இடத்துல உயர்த்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாளை தின ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய தேவ சித்தம், தேவ திட்டங்கள் நிறைவேற்றப்பட, ஆண்டவர் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகப்பட, ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஞானஸ்தான ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிற
ஆண்டவரே பரலோக சந்தோஷப்படுத்த உன்னதமான ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாய் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவர் அதை தொடர்ந்து ஆண்டவர் இரவு நடக்கிற ஆராதனை கன்வென்ஷன் கூடுகை எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அருமையான பாஸ்ரையாவை நீர் ஒவ்வொரு பகுதியை எடுத்து நீ பயன்படுத்துவீராக. உங்க நாம அந்த தேசத்துல உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படுவதாக. உங்க நாம உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அப்படியே நீ செய்யும்போதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். அருமையான இந்த பாஸ்ரையாவுக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருந்து இன்னும் அநேக ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உறுதுணையாய் இருக்கிற அத்தனை பேர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். உங்க நாம இந்த தேசத்துல உயர்த்தப்படட்டும். ஒருமன் ஆவியினால் எல்லாரையும் ஆண்டவர் நிரப்பி நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை மக்கள் செலுத்துறங்களை தாழ்த்துகிறோம். அப்பிரோஜனமான உம்முடைய மகளை மறைத்து நீ வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் சபையின் பிள்ளைகள் சொன்னாங்க. நல்ல வல்லமையான வார்த்தை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவரை அழைக்க ஒரே காரணம் கர்த்தருடைய வார்த்தையை தெள்ள தெளிவாய் ஆமென் அல்லேலூயா வல்லமையாய் பிரசங்கிக்கிறாங்க. ஆமென். ஒரு நாள் நான் கேட்டேன், என் வாழ்க்கையில மாற்றம் உண்டு. உடைந்து போய் உட்கார்ந்துருந்தேன். கர்த்தரனோடு பேசலாம். கடலில சொல்லுங்க அல்லேலூயா. எந்த மனுஷனையும் கர்த்தர் உயர்த்துவாங்க. ஆமென். கர்த்தர் பேசலாம். இந்த ஒரு காரியத்துக்காக தேவ மனிதனை அழைத்து கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி அப்படி கையில கொடுக்க விரும்புகிறேன். நீங்க இல்லாம வாழ முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2வது நாள் கூடுகைக்காக ஆண்டவரை மனப்பூர்வமாக ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு பின்னால் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும், ஊழியர்கள் முன்னாலேயும் இருக்கிறீர்கள், உங்களுக்கும் சபை பாஸ்டருக்கும் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பையும் வாழ்த்தலையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இடைபடுவார், பேசுவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நான் அதற்கு முன்பாக முகவரையா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஒரு ஆள் உயிரோடு இருந்தால் அந்த ஆளுக்கு பசி உண்டாகும், அந்த ஆளுக்கு தாகம் உண்டாகும், அந்த ஆளுக்கு ஆக்சிஜன் காற்று தேவை. அவர்கள் உயிரோடு இருந்தால் ஆங்காங்கே நடப்பார்கள், என்னென்ன காரியம் செய்வார்களோ செய்வார்கள். அதுபோல ஆவிக்குரிய ஜீவித்துல உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக தாகம் ஏற்படும், பசி உண்டாகும். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல பசியும் தாகம் இல்லாத ஒரு சந்ததி வளர்ந்துகிட்டு வருகிறது. தயவு கூர்ந்து அப்படி யாராவது உங்களுள்ள இருந்தால் ஆண்டவரிடத்திலே நீங்கள் கிருபைக்காக கெஞ்சும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். இன்னைக்கு ஆவிக்குரிய சபையிலையும் சொல்லுகிறார்களை தவிர ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபித்து வருகிறவள் இத்தனை பேரும் எனக்கு தெரியவில்லை. நீர் சந்திக்க வேண்டும், நீர் என்னோடு பேச வேண்டும் என்று நாம் உண்மையாகவே கடந்து வர வேண்டும். நான் அதுக்கு உதாரணமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1997ஆம் வருஷம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி தூத்துக்குடி கீதா ஜீவன் ஹோட்டல் பக்கத்துல கீழ் சைடுல கிரவுண்ட்ல காலம் சென்று போன நெல்லை ஜெபராஜ் அண்ணன் தேவ செய்தியை பகிர்ந்து கொடுத்தார். நான் அவரை முகமுகமாய் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கூட்டத்திலே நான் உள்ளே போய்க்கு முன்பாக நான் ஒரு ஆட்டோவிலே போய்கொண்டிருந்தேன். நான் தூத்துக்குடிக்கு ஊழியத்துக்காக 97 நான் சென்ற வருஷம் அது. அப்பொழுது நெல்லை ஜெபராஜ் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய வார்த்தையை கேட்க விரும்பி, நானும் ஊழியக்காரன் தான், ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்க விரும்பி நான் ஆட்டோவிலே இருந்து ஒரு 1.25 மணி நேரம் ஆட்டோவிலே உட்கார்ந்து கேட்டேன். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். 97 சொன்ன வார்த்தை இன்னும் என் வாழ்க்கையை விட்டு போகவில்லை.
என்ன சொன்னார் தெரியுமா? படகில் புண்ணியத்தில் இயேசு படுத்திருக்கிறார். நீ போன பிற்பாடு உன் குடும்பத்துக்கு பின்னால் இந்த ஆண்டவர் இருப்பாரா? உன் ஊழியத்துக்கு பின்னால் ஆண்டவர் இருப்பாரா? உன் சந்ததியோடு இந்த ஆண்டவர் இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்படி நான் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தேன். ஆண்டவரை, புதுசாக தூத்துக்குடி பட்டணத்தில் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய ஊழியத்துக்கு பின்னால் நீ இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டேன். அன்று முதற்கொண்டு இந்த நாள் வரையில் இந்த செய்தி என்னை விட்டு போகவில்லை. நான் கேட்கிறேன், எனக்கு தாகம் இருக்கிறது, பசிதாகம் இருக்கிறது. ஆதலால் சின்ன பையனை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு பாடனானே, இன்றைக்கு எனக்கு அவ்வளவு ஒரு நிலைமை உண்டாகட்டாலும், நேற்று அவனை பார்த்த போது, நீ ஊழிய சரியா செய்யலைன்னா இதை போல சின்ன பிள்ளையை எழுப்பி நான் ஊழியம் செஞ்சுட்டு போயிருவேன் அப்படின்னு கர்த்தர் என்ற உணர்த்தினதை நான் கண்டேன். ஏனென்றால் தேவன் யாரை கொண்டு வேலை செய்ய முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். அதனாலே இந்த சந்ததியில இருக்கிற நீங்கள் முதியவர்கள், இள சந்ததியார்கள், ஆவிக்குரிய வசனத்துக்கும் தேவ சமூகத்திற்கும் அல்லது கர்த்தருடைய காரியத்துக்கும் பசியும் தாகம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அடுத்த சந்ததியோடு நிச்சயமாய் கர்த்தர் இருப்பார். நிச்சயம் கர்த்தர் இருப்பார். அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதனால திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையாக அந்த அனுபவத்துக்கு நேராய் வரும்படி கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளையும் நான் இந்த கன்வென்ஷன் கடைசி நாளிலே தேவ செய்தி கொடுப்பேன். நிறைய பேரை நீங்கள் கூட்டி கொண்டு வாருங்கள். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். கர்த்தர் சோதரம், என்னை பாஸ்டர் எப்படி அழைத்தாரோ எனக்கு தெரியாது. கர்த்தர் சோதரம், நான் அவருடைய முகத்தை சரியா பார்த்ததில்லை. ஆனா என்னுடைய செய்தி அவர் கேட்டிருக்கிறார். எதை நம்பி அழைத்தாரோ எனக்கு தெரியாது. அவர் சொன்னதுனால சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அழைத்திருக்கிறார். ஆதலால் நான் திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈன பண்ணும். கர்த்தர் மரங்களை முறித்து தம்முடைய சித்தத்தை செய்வதற்கு உண்மையுள்ள கர்த்தரா இருக்கிறார். எங்க இருந்து தொடங்கினதோ, எங்கெல்லாம் போனதோ, திரும்ப அதே ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய சத்தம் வந்ததாக அந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். ஆதலால் நீங்கள் வந்திருக்கிறவர்கள் கர்த்தரை நம்பியே வாருங்கள், கர்த்தரை சார்ந்தே வாருங்கள். நிச்சயம் நான் அப்ரோஜமானவன், ஆனால் கர்த்தர் உங்கள் அத்தனை தேவைகளையும் சந்திப்பதற்கு அவர் வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். செத்தவனை உயிரோடு எழுப்பினவர். காற்றை ஆண்டவர் தம்முடைய பண்டகசாலிலிருந்து புறப்பட பண்ணினவர். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அத்தனை ஆவிக்குரிய தேவையும் சரீர தேவையும், ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்னால் ஜெபித்து எதிர்பார்த்தும் முடியாத காரியங்களாக, முற்றுப்புள்ளியாக, கேள்விக்குறியாக, ஆச்சரியக்குறியாக வைத்திருக்கிற காரியத்துக்கும் இந்த இரவிலே கர்த்தர் உங்களுக்கு பதிலை தருவார் என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் வல்லவர், என் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். ஆதலால் தான் நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், ஆண்டவரை தொழுது கொள்கிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நான் கடந்து போக விரும்புகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகை 2ஆம் அதிகாரம். யாராவது கொஞ்சம் சத்தமா வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகை 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகை 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இருந்த வண்ணமாக நீங்கள் தலை தாழ்த்தி, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று நீங்கள் கேட்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரலோக பிதாவே, வந்திருக்கிற அனைத்து ஜனங்களும், சின்ன பிள்ளைகள் முதல் முதியோர் வரையிலும், பின்னால் இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் அத்தனை பேர்களுக்கும், முன்னால் இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் அனைத்தனுக்கும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னையும் உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறேன். நீ யாருக்கு எதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நீ சித்தம் வைத்தீரோ அதை திருவாய் மலர்ந்து பகிர்ந்து கொடுக்கும்படியா என்னுடைய கரங்களை என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய அருமையோ, என்னுடைய அனுபவத்தையோ, என்னுடைய திறமையோ ஒன்றையும் சார்ந்து கொள்ளாமல் என்னை இதுவரையும் தாங்கின இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையே சார்ந்து கொள்கிறேன், உண்மையே சார்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசித்த வசனத்தில் தேவனை அவர்கள் துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நல்ல கவனிங்கள், தேவனை துதிக்கிற இடத்தில்
கர்த்தர் கண்டிப்பா இருப்பார். கண்டிப்பா அவர் வருவார். நீங்க என் வாங்கன்னு கூப்பிட அவசியமே இல்லை. உண்மையாய் நீங்களை துதித்தீர்களானால் கர்த்தர் இருப்பதை அவர் திருஷ்டாந்தப்படுத்தி வெளிப்படுத்துவதோடு உங்களுடைய கண்கள் காணத்தக்கதாக பலத்த செய்கைகளை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஒரு பெரிய யுத்தத்தில் யோசபாத்து ஜனங்களும் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின போது தேவனுடைய கிரியை வெளிப்பட்டு அங்கே வந்த 3 விதமான கூட்டத்திற்கும் பதிலை தந்து யோசபாத்துக்கே ஜெயத்தை கட்டளையிட்ட ஆண்டவர் இந்த இரவில் ஆண்டவர்கள் நடுவிலே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடிபட்டு வேதனையோடு கஷ்டத்தோடு அவர்கள் பாடி ஜெபம் பண்ணின போது சிறைச்சாலை அஸ்திபாரம் குலுங்கத்தக்கதாக குலுக்கினவர் இந்த இரவு நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தரை மனம் முகந்து துதிக்கிற இடத்திலே கூப்பிட வேண்டாம், அவர் வருவார். என்ன காரியம் உங்களுக்கு தேவையோ அதை செய்து கட்டைகளை அறுக்கவும் தடைகளை மாற்றவும் வாசல்களை திறக்கவும் அவர் அன்று வல்லவராய் இருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நீங்கள் மனப்பூர்வமாக இந்த ஆராதனை முடிவிலே துதிக்க கூடுமானால் இதுவரையில் பூட்டப்பட்டிருக்கிற கதவை திறக்க கர்த்தர் வல்லவர். இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரங்கள் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து உங்கள் கையிலே கொடுப்பதற்கு என் கர்த்தர் அன்று வல்லவரா இருந்த போல இன்றைக்கு கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். ஆதலால் இந்த ஆண்டவரை துதித்தார்கள். நான் கேட்கிறேன், வீடுகளிலே கர்த்தரை துதியுங்கள். வீடுகளிலுடைய சத்தம் வெளியே கேட்கட்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு பரிதான நிலையிலே போய்விட்டார்கள். உங்களை நான் சொல்லவில்லை, ஆவிக்குரிய நிலையில போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கா நான் சொல்லுகிற தன்மை. முந்தின காலங்களிலே கரெக்டா நேரத்திலே வீட்டிலே ஜெபம் நடக்கும். சாப்பாட்டுக்கு முன்னால முழங்கால் போட்டு ஜெபித்தவர்களை நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டார்கள், யாருக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டார்கள். இரவு ஜெபத்தை பண்ணி முடித்த பிற்பாடே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். உங்களுடைய குடும்ப ஜெபத்தை நான் சற்று சீர்தூக்கி பார்க்கும்படி கேட்க விரும்புகிறேன். சில குடும்பங்களே குடும்ப ஜெபமே இல்லை. நான் கேட்கிறேன், கொடுமையான தரித்திரத்தை நீங்களே வர வைக்கிறீர்கள். எந்த குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இல்லையோ அந்த குடும்பத்திலே தரித்திரம் தானாய் வந்துவிடும். ஆனா அதே நேரத்தில் நீங்கள் பாடி துதி செலுத்தி தேவனை துதி கொண்டு உடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தால் நீங்கள் முன்னே கர்த்தர் முன்னே, உங்களுக்கு பின்னால் நன்மை, அதுக்கப்புறம் கிருபை வந்து கொண்டே இருக்கும். எந்த சேதம் வராது. பணமோ பொருளோ அத்தனைக்கும் பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவர் பாதுகாப்பை தந்து நடத்துவதற்கு உண்மை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. திருத்தங்கல்லிலே நடந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். உடைய குடும்ப ஜெபத்தை நீங்கள் உயிர் மூச்சுக்குள்ளே கொண்டு வருவதற்காக சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்ல உணர்த்துகிறார், சொல்லுகிறேன். இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சொல்லும்படி கர்த்தர் உணர்த்துகிறார் சொல்ல விரும்புகிறேன். திருத்தங்கல்லே காலம் சென்று போன பாஸ்டர் ஜான்ராஜுடைய சர்ச்சிலே ஒரு பிராமண குடும்பம் இருந்தது. நன்றி. நான் நன்றி சொல்லி பழகிற பழக்கம் உள்ளவன், அதனால சொல்லிட்டேன். கதிர் சோதரன் தவறா புரிஞ்சுக்கிறார்கள். ஆண்டு நல்லவர். அவருடைய சபையில 3 சகோதரிமார்கள், ஒரு தம்பி, பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஐயர் சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள். 3 பிள்ளைகளுக்கும் அந்த பையனுக்கும் வயசு 40 தாண்டிட்டு திருமணம் பண்ணவே இல்லை. ஆனால வாழ்க்கையில வெக்ஸ் ஆகி விருத்தியாகி செத்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற காலத்துல அவர்கள் மருந்து பாட்டில வாங்கி கொண்டு இத போல ஒரு முள் அடைந்த காட்டுக்குள்ள ஓரமா ஊரோடு ரொம்ப தள்ளி போகாம ஊரு பக்கத்துல தள்ளி முள்காடுகள் இருக்கிற இடத்துல போய் நின்று குடிச்சிட்டு செத்துறணும் சொல்லி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தனியார் ஒரு ஒத்த வீடு, அந்த வீட்டுல கரெக்டாக 7 மணிக்கு ஜெபம் நடக்கும். அந்த வீட்டுல அவங்க பாடி ஜெபம் பண்ணாங்க. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, ஆளுவோ தேசத்தை, நாம் ஆளுவோ தேசத்தை,
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. இந்த அடி வரவும் அந்த மருந்து பாட்டிலோடு குடித்து சாகணும்னு இருந்த மருந்து பாட்டில் இருந்தவுடைய உள்ளத்துல கர்த்தர் பேசியிருக்கிறார். இவ்வளவு நாளும் நீ பல தெய்வத்தை வழிபட்டிருக்கிறாய், ஒன்னி கை கொடுக்கவில்லை. என்னை நீ கூப்பிடு, உனக்கு நான் கை கொடுப்பேன், உங்க 4 பேரையும் வாழ வைப்பேன் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். பேசின போது அந்த 4 பேர் சேர்ந்து ஒன்றாக அங்க பாட்டல், அங்கு பாடி துதிப்பது, இங்கே பாடி கர்த்தரை துதிப்பது, இப்படியே இருந்தது. அன்னைக்கு அவங்க வீட்டுல ஜெபம் 9க்கு முடிஞ்சு இவங்களும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் வராங்க, அதே மாதிரி பாடுறாங்க, அதே பாட்டுல நிறைய பாட்டு பாடுறாங்க. இவங்க வெளியே இருந்தா கேட்காங்க, எங்கே சாக உட்கார்ந்து இருந்தாங்களோ அங்கே வந்து உட்கார்ந்து பாட்டு பாடுறாங்க. அவங்க பாட, இவங்க பின்னால பாட, இப்படியே பாடி துதிக்கிறாங்க. ஒரு வாரம் போச்சு. மறுவாரம் திங்கட்கிழமை பாட்டுக்காக காத்திருந்தாங்க. 7, 7:30 ஆச்சு, 7:30, 8 ஆச்சு, 8:30, 9 ஆச்சு, பாட்டு இல்ல. இங்க 4 பேரும் சேர்ந்துட்டு அந்த வீட்டுக்கு போய், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை அப்படின்னு பாடிக்கிட்டு அந்த கதவை தட்டுறாங்க. அங்க ஒரு அம்மா இருக்காங்க, நல்ல தண்டியா இருக்காங்க, பலாத்மி. இன்னொரு ஐயா ஒல்லியா இருக்கிறார். 3 பிள்ளைகள் இருக்காங்க. தட்டாங்க, திறக்கிறாங்க. அவங்க பாடிட்டே உள்ள போயிட்டாங்க. ஒரு 2-3 பாட்டை பாடிட்டு, அவங்க பாடின பாட்டை பாடிட்டு கேட்காங்க, ஏன் இன்னைக்கு 7:30க்கு நீங்க ஜெபம் தொடங்கலன்னு கேட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, இன்னும் இருக்காரே சனியே, இவராலதான் சொல்லிச்சு, விசுவாசி சனியனா மாட்டார். அப்புறம் அந்த ஐயா சொல்லிச்சு, இன்னும் இருக்காலே பேய். நல்லா இருக்குல்ல? புரியுதா புரியலையா? சனியனும் பேயும் பாடுனதுல 4 பேர்கள் உயிருக்கு போன போராடினவளை கத்து ரட்சித்திருக்கிறார். நான் சொல்லும்போது புரியுதா? அப்படியானா நீங்க சனியனும் இல்ல, பேயும் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க உங்க வீட்டுல பாடலைன்னா எப்படி மற்றவர்கள் கர்த்தருடைய வல்லமை கிளம்பி போகும்? இன்னைக்கு இந்த கூட்டத்தில் விட்டு போன குடும்ப ஜெபத்தை, காலையும் மாலையும் ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுப்பிடானால் இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நடுவில் அற்புதமான வேலையை செய்வதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சோதரம். அவர்கள் தேவனை துதித்தார்கள். நான் அதோடு நிற்பாட்டி விடுகிறேன். அவர்கள் ஜனத்தார் அண்டையிலே தயப்பட்டிருந்தார்கள். எல்லாரும் இந்த ஆட்களை நேசிக்கக்கூடிய நிலைமையிலே இருந்தார்கள். இந்த நிலைமையை ஊழியர்களுக்கு இப்பொழுது இல்லை. வேணும் வெறுப்பாகவே வாழ்க்கை நடத்துகிறார்கள். எனக்கு இயேசு பற்றி சொன்னவர் டோனாவூர் ஏமி கார்மைக்கேல் அம்மையாருடைய கையில வளர்ந்தவர். என்னிட வந்து சொல்லும் போது நான் காய் துப்பும் அவரை, நீ எல்லாம் ஒரு ஆளா, சோத்துக்கு வழி இல்லாம இப்படி அலைதியடா அப்படின்னு நான் கேட்டவன். மறுநாள் பார்க்கும்போது, தம்பி வணக்கம் அப்படிம்பார். இப்படி ஒரு முகத்தை பார்த்ததே கிடையாது. பெண்டெகோஸ்து வட்டத்தில் நான் பார்த்ததே கிடையாது. பகைத்தா அதிக பகையா போயிருவார்கள். ஆனா அந்த ஆள் 2 வருஷமா என்னை பின்தொடர்ந்து வந்தான். நான் என்னெல்லாமோ சொல்லியிருக்கேன். கெட்ட வார்த்தை மட்டும் பேச மாட்டேன். அன்றும் பேசல, இன்றும் கர்த்தர் பேசாம இதுவரை பாதுகாத்திருக்கிறார். அது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. நான் கவனிங்கள், தவறான வார்த்தையை சொல்லி பேசியிருக்கிறேன். ஆனா மறுநாள் இந்த முகத்தை பார்த்து சிரிப்பார். உங்களை இயேசு நேசிக்கிறார் தம்பி, நீ இயேசு ஏற்றுக்கொள்ளணும், நீ இயேசுக்காய் நீங்க வாழணும்னு சொல்லுவார். நான் சொல்ல, பெத்த அப்பனை விட்டுட்டு பெறாத அப்பனை தகப்பன்னு சொல்லுதியலே, எப்படியும் முடியும் ஐயா, ஒருவேளை நீங்க கூப்பிடலாம், நான் கூப்பிட முடியாது என்று நான் தள்ளி கழித்தேன். ஆனால் கர்த்தர் 2 ஆண்டு காலம்
அந்த ஆள் எனக்கு தயவு பாராட்டின ஒரு கிருபையினாலே நான் 1979 இந்த நல்ல நாயகனாக இயேசு கிறிஸ்துவை என் மீட்பராக, என் சொந்த இரட்சகராக, என் சொந்த குல தெய்வமாக, என் பாவத்தை பரிபோக்கும் பரிகாரியாக நான் ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு கர்த்தர் பாக்கியம் தந்தார். இந்த பாக்கியத்தை மட்டும் நான் பெறாமல் இருந்தால் என்னைக்கோ அழிஞ்சிருப்பேன். இல்லைன்னா எவனாவது என்னை ஒருவன் சுட்டு கொண்டிருப்பான். என்னுடைய பேச்சு மகா பயங்கரமானது. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவன், மேடை பேச்சாளர். நான் பேசினா போலீஸ்காரனே அதிரடியா இருப்பான். இவனுக்கு மட்டும் கால் கொடுத்திருந்தா தமிழ்நாட்டையே தீ கொளுத்திடுவான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் இருந்தவன். ஆனால் கிருபையாக இந்த இயேசு என்னை ரட்சித்ததினாலே இந்த பெரிய பாக்கியத்தை நான் ஆண்டவருக்காக சேவை செய்வதற்கு ஆண்டவன் கிருபை தந்திருக்கிறார். 86ஆம் வருஷம் முதற்கொண்டு முழு நேர ஊழியக்காரனாக இத்தனை ஆண்டு காலம் இயேசுவை மட்டுமே பார்த்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆதலால் நான் சொல்ல விரும்புகிறேன், மற்ற இடத்திலே நீங்கள் தயவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஜீவியத்தை கிறிஸ்தவ பண்பை நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். நான் சொல்ல போற வார்த்தை என்னவென்றால், ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். நான் இன்னைக்கு சொல்ல போற செய்தி என்னன்னா, கர்த்தர் சேர்க்கிறவர், சேர்த்து கொள்ளுகிறவர். நேற்று நான் சொன்னேன் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவர் என்று சொன்னேன். இன்றைக்கு கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கே சேர்த்து கொள்ளுகிறார்? ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் சபையில சேர்த்துக் கொள்ளுகிறார். அவர் சபையில சேர்க்கப்பட வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னென்ன காரியத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார் என்று ஒரு 4 வார்த்தைகளை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது ஒன்று என்னவென்றால், கவனிங்கள், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். யாராவது ஒருவர் யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, அவரை பரிந்து கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். போது கவனிங்கள், இந்த ஆண்டவர் யாருன்னா, கவனிங்கள், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். கவனிங்கள், பாவி என்றால் என்ன? பாவி என்றால் என்ன? கவனிங்கள், மற்றவர்களால் அற்பமா எண்ணப்படுகிறவனே பாவி. மற்றவர்களால் அற்பமா எண்ணப்படுகிறவனே பாவி. இரண்டாவது, பாவி என்றால் என்னன்னா, தேவ தண்டனைக்கு உரியவனே பாவி. திரும்ப திரும்ப சொல்ல கவனிங்கள், ஒரு பாவி யார் என்றால் மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிறவன். இரண்டாவது, பாவி என்றால் என்ன? தேவ தண்டனைக்கு உள்பட்டிருக்கிறவனே பாவி. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த பாவத்தை ஆண்டவர் மூட்டை போட்டு கெட்டி வச்சிருக்கிறார். எப்ராஹிம் பாவத்தை தேவனாகி ஆண்டவர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏதோ போயிடலாம், காரியத்தை முடிச்சிடலாம் அப்படி நினைக்கிற ஒன்று நடக்காது. உங்கள் வாயார என்னென்ன நிலையிலே நீங்கள் பாவம் செய்தீர்களோ அதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டியது. அவனவன் செய்த பாவத்தை அவரவர்கள் வாயினாலே அறிக்கை செய்தால் மட்டும் தேவன் இரக்கமாய் இருந்து அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் இரத்தாம்பரம் போல் இருந்தாலும் செக்க செவேன் இருந்தாலும் வெண் பஞ்சம் போல மாற்றுவதற்கு அவர் இன்றைக்கு வல்லவர். வல்லவர். நீ எப்பேற்பட்ட பாவியா இருக்கலாம், என்னென்ன பாவம் செஞ்சிருக்கலாம், நீ செய்த பாவம் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், மூடி மறைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு அது எல்லாம் தெரியவா இருக்கிறது. ஆதலால் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் பாவத்தை மன்னித்து, உங்கள் பாவத்தை கழுவி, உங்கள் பாவத்தை சுத்திகரித்து கர்த்தர் ரட்சிப்பு தருவதற்கு என் தேவனாய கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ளும்படி இந்த ஆரானிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். குறுக்கு நெடுக்குமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். யார் தமிழ் இதயத்தை
திறப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதலால் உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். ஒரு நாளும் பாவத்தோடு எழுந்து போயிடாதீர்கள். இன்றைக்கு எந்த பாவமானாலும் அதை ஆண்டு அறிக்கை செய்யுங்கள். ஒருவேளை பாவம் செய்யாத ஒரு ஆளா இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன், பாவி யாருன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எந்த பெரிய மனுஷனும் அவன் பாவிதான். இயேசுவை சொந்த ரட்சகராக இருதயத்திலே மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளாத எந்த பெரிய ஆளும் அவன் பாவிதான். ஆதலால் கர்த்தர் பாவத்தை போக்குவதற்கு என் ஆண்டவராய் கர்த்தர்களுக்கு முதலாவது பாவத்திலிருந்து ரட்சிப்பை தருகிறார். அல்லேலூயா, சொல்ல அல்லேலூயா. பல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது, அப்படியானா பாவம் மன்னிக்கப்பட்ட பாவம் இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்கு. பாவம் இருக்குங்க, எனக்குள் பாவம் இருக்கு. எனக்குள் பாவம் இல்லை என்று சொல்வேன், ஆனால் நான் என்னை தானே வஞ்சிக்கிறதா இருப்பேன். சத்தியம் எனக்குள் இராது. எனக்குள் பாவம் இருக்கு, ஆனா பாவம் என்ன மேற்கொள்ளல. பாவம் என்ன செய்யல, மேற்கொள்ளல, என்னை ஆளுகல. பாவம் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பாவம் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. இப்ப கிருபை என்னில் மேலோங்கி இருக்கிறது. கிருபை என்னை மேலோங்கி இருக்க, என்னை ஆளுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இரத்தத்துக்குள் பாவம் இருக்கிறது, இந்த எலும்புக்குள் பாவம் இருக்கிறது, இந்த நரம்பு தசைகளுக்குள்ளே பாவம் இருக்கிறது. ஆனால் என் ஆத்துமாவும் என் ஆவியையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்காதபடிக்கு தேவ கிருபைக்காய் ஒவ்வொரு நாளும் நான் காத்திருப்பதனாலே, கூப்பிடுவதனாலே தேவ கிருபை என்னை மேற்கொண்டு அந்த பாவம் என்னை சரியத்தை ஆளுகை செய்ய மாட்டாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் தாங்குகிறார். அதே கர்த்தர் உங்களை தாங்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டான், மனம் போல போயிருவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு வாலி பிள்ளை கேட்டுச்சு, மாமா நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கீங்க, தேவ பிரசனத்துக்குள்ள இருக்கீங்க, நான் காலேஜ் போறேன். என்னைய ஒருத்தன் அப்படியே ராக்கெட் போல டாங்குன்னு அடிச்சான், லெட்டர் எழுதுறான், கல்லூரி போடுறான், வான்னு கூப்பிடுதான், செருப்பை மிதிக்கான், காலை சுரண்டுறான். எப்படி மாமா பரிசுத்தமா வாழ்வது அப்படி கேட்டா. குட், சூப்பர் கேள்வி. நான் சொன்னேன் அவளுக்கு, இங்க வாத்தா உட்கார் அவன் சொல்லிட்டு சொன்னேன், உன் வீட்டுக்கு முன்னால ஒரு சிங்கம் படுத்திருக்கு, நீ பார்த்துட்ட, சைடு கண்ணாடிய பார்த்துட்ட, திறப்பையா பூட்டுவியா அப்படின்னு கேட்டேன். அவ சொன்னா திறக்கவே மாட்டேன், பூட்டு கேட்ட மாட்டா. குட், சூப்பர். ஏமான்னு கேட்டேன். கொன்னுவிடும், ஒரே கடில கொன்னுவிடும் அப்படின்னா. உயிர் வாழ்வதற்கு இவ்வளவு ரகசியத்தை நீ வச்சிருக்கியா ஆத்தா? இப்பவும் பாவம் வாசப்பட படுத்திருக்கு, சிங்கம் படுக்கல, இப்ப திறப்பையா பூட்டியான்னு கேட்டேன். சூப்பர் மாமா, பூட்டியே வச்சிருப்பேன், திறக்கவே மாட்டேன். யாரு சுரண்டினாலும், யாரு தட்டினாலும், யார் ராக்கெட் விட்டாலும் நோன்னு சொல்லிட்டேனா நீதான் தேவ பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு உள்பட்டுட்ட போக்கு. ஒரு பையன் பரலோகம் ஒண்ணு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. வயசான ஒரு பாஸ்டர் போய் கேட்டானா, பாஸ்டர் பரலோகம் போனவையா என்னையா செய்யணும்னு சொல்லி, வாடா அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறுல முங்குடான்னு சொன்னார். முங்குன உடனே அந்த கழுத்தை தலையை பிடிச்சு அமுக்கிட்டார். புள்ள 3 ட்ரிப் தண்ணி குடிச்சான், விட மாட்டேங்க. ஆமா, அவரை கைய உதறிட்டு தூக்கி தூர வச்சுட்டு ஏசிட்டான். ஓ, பரலோகம் போய் வழி கேட்டா இப்படியே கொல்லுவது அப்படின்னு கேட்டா. இப்ப உயிர் பிழைப்பதற்கு என்னையும் மிஞ்சி என் கையையும் தாண்டி எதிர்ச்ச பாரு. இத போல உன்னை பாவம் மூடும் போது உதறி எந்திரிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட, நீ பரலோகம் போயிடலாம் அப்படின்னாரா. அவன் சொன்னான், கை தட்ட, இதானா பாஸ்டர், சூப்பர் அப்படின்னு சொன்னான். இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் ஆண்டவருக்காக வாழுகிறான். பிரியமானவர்களே, பழைய பாவமோ நிகழ்கால பாவமோ உங்களுக்குள்ளே குடிகொண்டிருப்பதோ
உங்களுடைய குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிறதோ, எதுவானாலும் நீங்கள் உதவி எந்திப்பதற்கு வசனம் இருக்கிறது, இயேசுவின் நாமம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்கள் உதவி செய்வார். ஜெயித்த கிறிஸ்துவர்களாக நாம் முன்னேறி போவதற்கு கர்த்தர் பாதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தர் வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதத்தை வந்து கொள்ளலாம். முதல்ல கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வரார். இரண்டாவது கர்த்தர் ஸ்தோத்திரம், கவனிங்கள், சாபங்கள் இருந்து விடுதலை கொடுக்கிறார். கலாத்தியர் 3:13 கொஞ்சம் வாசிக்கும்படி கேட்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3:13 எவனும் கவனிங்கள், கிறிஸ்து நமக்காய் சாபமாகி கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள் கவனிங்கள் கவனிங்கள், இந்த சாபம் பல வகையில் இருக்கும். விவசாயம் செய்தா நஷ்டம், கடன் நடத்தினா நஷ்டம், ஸ்டுடியோ வச்சா நஷ்டம், தொட்டதெல்லாம் நஷ்டம். அது ஒரு வகை சாபம். அடுத்தது, திருமணம் ஆகி 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் ஆன பிற்பாடு குழந்தை இல்லையா, அதுவும் ஒரு சாபம். அப்புறம் கவனிங்கள், குடும்பத்துல தாங்க முடியாத தரித்திரம், அதுவும் ஒரு சாபம். இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இந்த இரவில் யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தால் நான் சொல்லுகிறேன், இந்த சாபத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திட்டார். நீ போகும்போது சாபத்தோடு போக வேண்டாம். கர்த்தர் சாபத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். ஆண்டவரே, என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இருக்கிற சாபத்தை ஆண்டவரே மாற்றணும் கேட்கணும். அல்லேலூயா. ஒரு வீட்டுல டீச்சர், ஹெட் மாஸ்டர், சார் ஹெட் மாஸ்டர், 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் படிப்பில்லை, எல்லாம் பாடர் 35 எடுத்து பாஸ் பண்ணிட்டு வராங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்க? சாபம். அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, ஆனா பிள்ளைக்கு படிப்பு இல்ல. அடுத்தது என்ன? டியூஷன் மாறி டியூஷன் ஒவ்வொரு டீச்சரா கொண்டு அலைகிறாங்க. சற்று கூட விருப்பம் இல்லையே. சர்ச்சில் வந்து அழுதா பிள்ளைக்கு ஆண்டவர் சாபத்தை மாற்றுவாருங்க, அந்த வெளிப்பாடு இல்லையே. ஒரு நாள் வைத்த வெறுத்து உபவாசம் பண்ணி ஆண்டவரே என் பிள்ளைக்கு மேல இருக்க சாபத்தை மாற்றுன்னு சொல்வதற்கு ஏதும் இல்லையே. நான் கேட்கிறேன், எப்பேற்பட்ட சாபமானாலும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதத்தை அதன் வழியிலே தருவதற்கு என் இயேசு கிறிஸ்து வல்லவர். அல்லேலூயா, வல்லவர். ஆனபடி நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் இரண்டாவது சாபத்தை மாற்றி கர்த்தர் ரட்சித்து ஆண்டவர் சமூகத்துக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். மூன்றாவது ஒன்றை நான் சொல்லி அடுத்த பக்கமாக நான் செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, 1 யோவான் 2:13. 1 யோவான் 2:13. பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் சத்துருடைய வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி, சத்துருடைய வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கி தேவனாகி ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வருகிறார், கொண்டு சேர்க்கிறார். இந்த நாள்ல ஆண்டவர் இந்த பகுதியை முதலாவது செய்து ஆண்டவர் கொண்டு சேர்க்கிறார் என்பதற்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்புறம் அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எதற்காக சேர்க்கிறார் என்றால், வாசிப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். செப்பனியா 3:20. செப்பனியா 3:20. உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களை தெரிந்து கொள்வேன். கவனிங்க, ஆண்டவர் ஏன் சேர்த்துக் கொள்கிறான்னு சொன்னால், பூமியில் உள்ள சகல ஜனங்களில், நல்லா கவனிச்சாங்க, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு தான் கர்த்தர் சேர்த்திருக்கிறார். சொல்லுவோம், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு தான் கர்த்தர் அவர் அண்டை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா.
உங்களை எந்த இடத்தை கொண்டு விட்டாலும் கர்த்தர் உங்களை அந்த உண்மையான கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவர்களாக வைப்பதுக்கு தான் உங்களை சேர்த்திருக்கிறார். இந்த நிலைமையில் நீங்கள் இருக்காம இருந்திருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவரே வசனத்தை நம்பி நான் உண்மை சேர்த்துக் கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் அந்த மேன்மையான இடத்துக்கு கொண்டு வர உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் செய்ய வல்லமை. அல்லேலூயா. நான் உலகத்தில் இருந்த காலத்துல கபடி விளையாடுவேன். இந்த கால் தான் கபடி விளையாடுவேன். கபடி விளையாடுனா பெரிய பெரிய டோர்னாமெண்ட்ல இறங்கி விளையாண்டுருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ஆள், பெரிய ஆள்னா கடைசியில் டேவிட் அண்ணன் கூட நான் இறங்கி விளையாண்டுருக்கிறேன். ஒன்லி கேச்சர் மட்டும்தான். என்கிட்ட வந்து தப்பி போனவங்க தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. புரியுதா புரியலையா? ஒரே ஒரு முறை டேவிட் அண்ணன் மட்டும் இந்த இதுல மிதிச்சு இந்த செப்பை இறக்கிட்டார். ஆனாலும் என் பக்கத்துல இருந்த ஒரு நல்ல வைத்திய டக்குன்னு தூக்கி வச்சு கட்டு போட்டார். அதுக்கப்புறம் அவர் என்னை பார்த்தார். அவர் அதுக்கப்புறம் எத்தனை இடம் முடிச்சு நிப்பாட்டி இருக்கிறேன். அவர் இந்த உலக யாத்திரை முடிச்சு போயிட்டார், அது வேற விஷயம். ஆனா என்னில் இருந்த அந்த புகழ்ச்சி என் பிள்ளைகிட்ட இருக்குமா என்று நான் கேட்டேன். ஆனா அதை நான் இதுவரையிலும் என் பையனுக்கு நான் சொல்லவில்லை. தமிழ்நாட்டு அளவுல என் பையன் முதல் அனுபவத்துல வந்தவர். இதுல அவன் இந்த மல்யுத்தம் பண்ணி விளையாடுகிற அந்த விளையாட்டுல அவன் ஸ்டேட் பிளேயராக மாற்றப்பட்டான். பாருங்கள், இது சாதாரண காரியம்தான். ஆனா பூர்த்தியும் கீழ்ச்சியுமாக வைப்பதற்கு அவர் வல்லவர். பலவீனமான என்னை வைப்பாரானால் பலசாலியா இருக்கிற உங்களை வைப்பதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டு நாமத்தினாலே சுதந்திரத்துக் கொள்ளணும். ஆண்டு சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று பெயரை சொல்லிதான் தன்னை அவர் அறியப்படுத்துகிறார். அப்படியானால் ஆண்டவர் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருக்கிறார். உங்களையும் வைப்பதற்கு உண்மை உள்ளவர்கள் எதுக்காக சேர்த்துக்கொள்ளலாம் சொன்னார், பூர்த்தியும் கீழ்ச்சியுமாய் வைப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அதை சேர்த்த காரியத்துல நாம் எதுல யாரையாரெல்லாம் அவர் சேர்க்கிறார் என்பதற்கு நான் ஒரு 4 காரியத்தை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும்படி கேட்கிறேன். உபாகமம் 30:2-3. நான் இன்று உனக்கு கற்பிக்கிறபடி எல்லாம் முழு இருதயத்தோடு திருப்பி உனக்கு இறங்கி கவனிங்கள், திரும்ப உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்திலே ஆண்டு சொல்லுகிறார், உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். யாரை கர்த்தர் திரும்ப சேர்த்துக் சொன்னா, அவரிடத்துல திரும்புகிறவர்கள் யாரையும் அவர் திரும்ப சேர்த்துக் கொள்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை புதுசா வந்திருக்கலாம், நீங்க ஆண்டவரிடத்துல திரும்புங்கள், பிதாவாகிய தேவனிடத்துல திரும்புங்கள், இயேசுவிடத்துல திரும்புங்கள், இருக்கிற நிலைமையோடு திரும்புங்கள். வச்சிட்டு வாழ்ந்து கர்த்தர் சொல்லல. நீங்க குடிகாரனா வந்திருக்கலாம், சிகரெட் முடிக்கிறவா இருக்கலாம், அல்லது பாக்கு போடுற ஆளா இருக்கலாம், அல்லது பொல்லாத காரியம் செய்யற ஆளா இருக்கலாம். அந்த நிலையோடு வா, அந்த நிலையோடு வா, விட்டுட்டு வராண்டா, அதோடு வா. ஆனா ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது கர்த்தர் உன்னை சேர்த்து கொண்டு உன்னில் இருக்கிற களிம்புகள் மாறத்தக்கதாக ஆண்டவராய் கர்த்தர் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவிடத்திலே விபச்சாரியை கொண்டு வந்தார்கள், பொல்லாத மனுஷனை கொண்டு வந்தார்கள், எல்லாரையும் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் இந்த இரவிலே எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இயேசுவிடத்திலே வாருங்கள், அவர் சேர்த்துக் கொள்ள வல்லவர். அல்லேலூயா. இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படிலாம் இல்ல, அப்படியே சேர்த்துக் கொள்வார். எங்க அப்பா மகா குடிகாரர். குடிகாரர்னா பயங்கரம். நீங்க கேட்டா தெரியும். கதை சோதரம் சொந்த கள்ளு கடை, சொந்த சாரை கடை எடுத்து நடத்தினவர். 20 வருஷ திட்டத்துல மிஸ்ஸா காலத்துல எங்கேயுமே வடிக்க முடியாது. ஆனா எங்க வீட்டுக்குள்ள நாங்க சாரையம் வடிச்சவங்க. எனக்கு நல்ல சாரையம் வடிக்க தெரியும், இப்போ வடிக்க மாட்டேன். எதுக்காக? விற்கிறதுக்கு இல்ல,
எங்க அப்பா குடிச்சே ஆகணும். ஆனா அதே ஆள், அதே நபர் அத்தனை காரியத்தோடு இயேசுவோட திரும்பினார். கர்த்தர் அத்தனை மாற்றி அவரை தேவ மனுஷனாக கர்த்தர் உருவெடுக்க வைத்தார். நான் கேட்கிறேன், என் தகப்பனையே மாற்றினவர் உங்களை மாற்ற ஈஸி, ஒரு பெரிய காரியமே இல்லை. அதனால சொல்ல விரும்புகிறேன், இருக்கிற நிலையோடு ஆண்டத்துல வாருங்கள். என்ன நிலைமையில இருந்தாலும் வாருங்கள். களவாண்டே வாழ்க்கை நடத்தினாலும் களவு செய்ததோடு சேர்ந்து வாருங்கள். பொய் சொல்லிதான் வாழ்க்கை நடத்தினா பொய்யோடு வாருங்கள். பொல்லாத வார்த்தை பேசிதான் பழகிறீங்களா, அந்த வார்த்தையோடு இயேசு வாருங்கள். அவர் இருக்கிற பிரகாரமாக ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களை புறம்பே தள்ளாமல் அவளை ஆசீர்வதிப்பதற்கு தான் என் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள கர்த்தராக இருக்கிறார். அதுக்கு அல்லேலூயா. ஆதலால் இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது ஆண்டவர் பார்த்து, திரும்பி வா, என்னை மட்டும் பார்த்து வா. கவனிச்சுக்காங்க தம்பி, வாங்க, கொஞ்சம் வாமா, கொஞ்சம் சீக்கிரம் வா, பயப்படாது. இந்த ஆண்டவர்கிட்ட வந்தாச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கும், இல்லைன்னா பெரிய இந்த பக்கம் அந்த பக்கம் கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனத்துல எப்ராயிம் ஒரு ஆள் இருக்கார். எப்ராயிம் தள்ளி வாங்க, பயப்படாது, கை ஆண்டவர் எப்ராயிமை கை பிடிச்சி பழக்கம் நடத்தினான்னு ஓசியால வசனம் இருக்கு. கை பிடிச்சிட்டார். பிடிச்சவர் யாரு? கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். இவனை ஆசீர்வதிக்கணும், பெரிசாக்கணும், இவன் மேல திட்டம் இருக்கு, அதுக்காக கை பிடிச்சார். ஆனா கை பிடிச்சோட சொன்னாரு, என்னையே நீ பார்க்கணும் அப்படின்னாரு. கை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு, பழக்கிறார். ஆனா இவனுக்கு எங்க பார்த்தனா, அங்கேயும் இங்கேயும் பார்த்து பழக்கம், அவரை பார்த்து பழக்கம் இல்லை. ஆசீர்வாதம் எப்போ வரும் அப்படின்னா கை பிடிச்சவன வராது. கை பிடிச்சவரை அவரையே பார்த்துட்டா வந்துடும். ஆனா கை பிடிச்ச ஆளு வடக்க தெற்க மேற்க கிழக்க பார்க்காரு, எப்படி வரும்? அப்புறம் திரும்ப ஒரு கம்பை எடுத்து ஓங்கி படுதலை கொடுத்தார். அவன் சொல்ல, கர்த்தரை அடிச்சதுனால நான் இப்பொழுது வெட்கப்படுறேன், துக்கப்படுகிறேன், திரும்பின பிற்பாடு விழாவில அடித்து கொண்டேன்னு சொல்றார். அப்போ இப்போ என்ன திரும்ப கை பிடிச்சி நடத்தினார், திரும்ப நடத்தினார். இப்ப வேற எங்கேயுமே பார்க்க மாட்டான், வடக்கையும் பார்க்க மாட்டான், தெற்கையும் பார்க்க மாட்டான், மேற்கையும் பார்க்க மாட்டான், கிழக்கையும் பார்க்க மாட்டான். ஒரே புடியா கத்த பிடிச்ச கைய அவரே பார்த்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான், அவனுக்கு தேவையானதான் கொடுத்தான், அவனை பெருக பண்ணினா. இருக்கிற ஜனத்திலே திரள் கூட்ட ஜனம் யாருன்னா எப்ராயிம் தான். அதே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உட்காருங்கள். கர்த்தர் சோதரம், கை பிடித்தவரை மட்டும் பாருங்கள். அல்லேலூயா. சில ஆளு கவனிங்க, அந்த கல்யாணத்து அன்னைக்கு வாழ்விலும் தாழ்விலும் கை பிடிச்சு கொடுத்த பிற்பாடு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிறர் முகம் பார்க்காமல் இவள் ஒருத்திக்கே மெய்யான விவாக புருஷனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாயா அவனு கேட்பாங்க. சில ஆட்கள் கோயில் மாடு ஆட்டின மாதிரி அடுப்பாங்க. இப்போ அவளை விட மாட்டாங்க, வாய் திறந்து சொல், வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. அப்படி கை பிடிச்சவனே வேறொரு கையை பிடிக்கும். நான் கேட்க விரும்புகிறேன், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கர்த்தருக்கு பயப்படுறவன் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கும்படி தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறான். நான் திரும்ப கேட்கிறேன், லோத்தின் மனைவி பின்னிட்டு பாராதே, முன்னோக்கி போ அப்படின்னு சொன்னதுக்கு தேவனுடைய வார்த்தையை அல்லல் தட்டி பின்னால பார்த்தா லோத்தை காட்டிலும், ரெண்டு அழகுள்ள பிள்ளைகளை காட்டிலும் பின்னால யாரோ ஒரு ஆள் இருக்கான். புருஷனை காட்டிலும் அந்த தூதனை காட்டிலும் அந்த சோதம் குமாரத்துல அவளை கவர்ந்த ஒரு ஆள் இருக்கான். திரும்பினா உப்புதனம் ஆகிட்டா, அங்கே நில். இத நிமித்தம் அந்த குடும்பம் சாபமாகிவிட்டது. சகோதரியே, அன்பினால் கேட்கிறேன், உன் நிமித்தம், உன் தவறான பார்வை நிமித்தம், உன் தவறான போக்கி நிமித்தம் உன் குடும்பத்துக்கு சாபராபடிக்கு மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த முகம் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு பெரிய மனுஷன் ஆகார் ஜோசுவா காலத்துல எடுக்காத எடுத்தா ஆலயத்துல சேர சொன்னவன், ஆனா எடுத்தான், அத வீட்டுல கொண்டு போய் புதைச்சா, அதுக்கு மேல உட்கார்ந்து கொண்டான். ஆனா கர்த்தர்
ஆயப்படுத்த தோல்வியை கண்டு இதை எப்படியாவது சுத்திகரிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்து ஒவ்வொரு கோத்திரமாய் போனார்கள். யூதா கோத்திரம் குறிக்கப்பட்டுச்சு, திரும்ப சக்தி குடும்பம் குறிக்கப்பட்டுச்சு. இப்போ இவனும் குறிக்கப்பட்டான். இப்போ கர்த்தர் கேட்கிறார் அவனை பார்த்து யோசேப்பு, இப்போ இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்டான். ஆனா மகிமைப்படுத்த முடியாது. காரணம் என்ன? எடுத்து வச்ச பாவம் எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கு. உடனே அந்த எடுத்த பொருளோடு அவனோடு சேர்த்து கல்லெறிஞ்சு கொண்டார்கள். அவனால அந்த குடும்பம் அழிக்கப்பட்டுச்சு. சகோதரர்களே, நான் கேட்கிறேன், உங்கள் தவறான போக்கினாலே, தவறான செய்களினாலே உங்க குடும்பம் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் சொல்றா, இன்றைக்கு அத்தனையும் விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லுவதற்காக சொல்ல விரும்புகிறேன். இங்க கவனிங்கள். ஆண்டவர் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் சோத்திரம். இதெல்லாம் ஏன் செய்கை முறை சொல்லிதாரன் அப்படின்னா, நிறைய காரிய ஆண்டு பிள்ளைகள்கிட்ட பெருசு இல்ல, என்ன இருக்கு பாருங்க, சின்ன இந்த பேப்பர் பாருங்க, நல்ல பாருங்க, வீடியோலும் தெரியட்டும். என்ன பாத்தீங்களா? இத இந்த விரலுக்கு உள்ள வச்சுக்கிட்டு சிக்கனை பிடிச்சிக்கிட்டு கத்திர பிடிச்சிட்டு இருக்கான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியோ, என்ன ஆசீர்வதியோ, ஆசீர்வதிப்போ மக்களே. உங்ககிட்ட சின்ன பாவம் இருக்கு, அதை விடுன்னு சொல்ற. அதை விடுவதற்கு ஆண்டு எடுத்தா தெரியுமா? நகை சுத்து வர பண்ண, எது சுத்து? நகை சுத்து வருது. வந்த பிற்பாடு கூட புத்தி இல்ல. ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டு சுகப்படுத்தினா தவிர விடல. திரும்ப கைய அடிச்சா, அப்புறம் கை முறிஞ்சி திறமை ஆஸ்பத்திரியில படுத்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்த பிற்பாடு அந்த சின்ன பேப்பர் சொல்ல போச்சு. நடந்து சொல்லுவேன், ரெக்கார்டு பிரகாரம் பேரை சொல்லிடுவேன், ஊரு சொல்லிடுவேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சாதான் இருக்கலாம். நான் சொன்னேன், வம்பா 3 லட்சம் ரூபாய் கொடுத்து கைய ஒடிச்சு உட்கார்ந்துருக்கிய, இனிமையாது இனிமே பார்க்க மாட்டேன், பார்த்தேன், இனி அந்த ஆளை பார்க்க மாட்டேன் என்று அழுதான். அப்போ கர்த்தர் சொன்னார், உண்மையாகவே மனம் திரும்பிட்டான், இவனை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் கேட்கிற இந்த கூட்டத்திலே அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். வச்சுக்கிட்டு என்னை ஆசீர்வதிப்பா இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கவே மாட்டார். விட வேண்டிய விட்டுட்டு, தள்ள வேண்டிய தள்ளிட்டு, ஒதுக்க வேண்டிய ஒதுக்கிட்டு, சுத்தமாயிட்டு என்னை ஆசீர்வதி சொன்னா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். சொல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாடு யாக்கோபு ராவு முழுவதும் பிரயாசப்பட்டான். ஆண்டவர்ட்ட என்னை ஆசீர்வதின்னு சொல்லி ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சாரு. கடைசி நேரம் 3ஆம் மணி நேரம் பொழுது விடுது. அவர் சொன்னாரு, நான் மேல போகணும், நேராயிட்டு என்னை விடு அப்படின்னா. அவர் சொன்னான், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் கேட்டாரு, உன் பேர் என்னப்பா? அவர் பேர் தெரியாத அவருக்கு? தெரியும். அவன் வாயினால் சொல்லணும். அவன் சொன்னா யாக்கோபு அப்படின்னா. அப்படின்னா அர்த்தம் என்ன? எங்க அப்பாவை ஏமாத்தினேன், எங்க அண்ணனை ஏமாத்தினேன், எங்க மாமாவை ஏமாத்தினேன், எல்லாரையும் ஏமாத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அறிக்கை இட்ட போது கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன். தொட்டா உன்னை துணை பண்ணினா நரம்பு சுளுக்குச்சு. சொன்னார், இனி யாக்கோபு இல்ல, இஸ்ரவேலின் பிரபுவாய் இருப்பாய் என்று கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு 2ஆம் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை ஆசீர்வதிக்கும்படியால் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அரவணைக்கிற கரம், ஆதரிக்கிற கரம், தூக்கி எடுக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம், குணமாக்கிற கரம், விடுதலைக்கிற கரம், ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இறங்கி உன்னை தொடும்படி விரும்புகிறார். விடுவீர்களா? விடுவீர்களா? உதவி தள்ள முடியுமா? தள்ளிட்டால் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, பவுல ஒரு பாம்பு கடிச்சு உதற வேண்டிய இடத்துல உதறிட்டான். மோசம்தான், பின் தொடரும் என்று நினைத்தான், நடக்காது. அக்கினியில தள்ளுனா கர்த்தர் அவனை வாழ வைத்தார். இன்றைக்கு எதை உதறணுமோ, எதை தள்ளணுமோ தள்ளிட்டா, எதை புதைக்கணுமோ புதைச்சிட்டா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாக மாறு. கர்த்தர் சோத்திரம். நான் வேகமாய் சொல்லுகிறேன். ஆண்டவர் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் சோத்திரம். எதுல இருந்து நாம் திரும்பணும்னா மீறுதல் இருந்து திரும்பணும். வாசிக்கலாம். எசேக்கியேல்
18:30. ஒரு ஆள் எசேக்கியேல் 14:6. ஒரு ஆள் வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். எசேக்கியேல் 18:30. எல்லா மீறுதலை விட்டு திரும்புங்கள். போதும். நல்ல வார்த்தை பாஸ்டர். நாளைக்கு தயவு கூர்ந்து இந்த வசனவாசிகளுக்கு ஒரு மைக்கு கொடுத்து உதவும்படி அன்போடு கூட கேட்கிறேன். எவ்வளவோ செலவழிக்கிறீர்கள், கொஞ்சம் தயவு கூர்ந்து உதவும்படி கேட்க விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம் உண்மை இருக்கா செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்கள். கர்த்தர் சோதரம் கொடுமா கவனிங்கள். ஒரு மீறுதல் இல்லை, எல்லா மீறுதல் நீங்க என்னிடத்தில் என்ன செய்யுங்கள், திரும்புங்கள் சொல்லுகிறார். கவனிங்கள். ஒருவேளை மீறுதல்கள் நிறைய ஆகி பெரிய பெரிய காரியத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்லுகிறார், எல்லா மீறுதலும் நீங்க ஆண்டவர் உங்களை குணமாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவர், அவர் உதவி செய்கிறவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் நல்லவர். எதுல இருந்து திரும்பணும்? மீறுதல் இருந்து திரும்பணும். இரண்டாவது எசேக்கியேல் 14:6. நரகலான விக்கிரங்களை விட்டு திரும்புங்கள். போதும். கவனிங்கள். இந்துக்கள் தாய்த்து போடலாம், தப்பு இல்லை, அவனுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஆர்சிக்காரன், ஒரு சிஎஸ்ஐக்காரன், ஒரு சேலஸ்காரன் தாய்த்து போட்டிருக்கான். எங்க உபதேசம் இது எங்க வந்துச்சு நான் கேட்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறிச்சொல் இல்லை, மந்திரம் இல்லை, இப்படின்னு பேசுகிற பல அடி வைத்துக்களை தாய்த்து போட்டிருக்கிறான், இங்க காய்த்து போட்டிருக்கிறான். ஆண்டு சொல்றார், அருவருப்புகளை விட்டு திரும்ப சொல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, நீங்க கல்யாண கார்டு கொடுக்கும் போது மஞ்சளை ஒட்டி கொடுக்க கூடாது. மஞ்சள் 4 பக்கம் மஞ்சள் வச்சு கொடுக்கறாங்க. எங்க படிச்சாங்க, எங்க இந்த சரக்கை வாங்குனாங்கன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இது என்ன ஆவிக்குரிய அனுபவங்கள்? இதுதான் கர்த்தர் சொல்றார், நரகலான விக்கிரங்களை விட்டு, அருவருப்பை விட்டு என்ன செய், திரும்பு. உங்களுக்கு புரியல? நான் திரும்ப சொல்லுறேன். ரொம்ப அழகுள்ளவள் யாக்கோபுடைய மனைவி, மூத்த மனைவி வேற ஆளு. இரண்டாவது மனைவி ராகேல். அந்த அம்மா அவங்க வீட்டுல இருந்து வரும்போது அவங்க அப்பா வழிபட்டு வந்த தெய்வத்தை கொண்டு வந்துட்டான். சரித்திரம் சொல்றேன், கொண்டு வந்துட்டான். ஆனா வந்தாச்சு, எங்க வந்துட்டாங்க? கீழேத்து மலைக்கு வந்தாச்சு. இப்போ லாபம் அவருடைய குடும்பமும் சேர்ந்து வருது. எதுக்கு வர்றாங்க? இவங்க திரும்ப புடிச்சு கொண்டு போய் வராங்க. ஆனா கர்த்தர் இடைப்பட்டு பேசிட்டார். பாரு, யாக்கோபிடத்துல நன்மை அன்றி தீமை ஒண்ணு பேசாதபடி எச்சரிக்கையாரு. ஆனா இங்க என்ன இருக்கு? பாவம் இருக்கு, தவறு இருக்கு. ஆனா பிரஜாதிக்கு முன்னால வெட்கப்படுத்தாதபடி கர்த்தரை பாதுகாத்தா. ஆனா வந்த பிற்பாடு அவன் தேடுறான், சட்டி பொட்டி எல்லாம் தேடுறான். இந்த அம்மா கீழே வச்சுக்கிட்டு மேல ஒரு பெட்டியை போட்டு உட்கார்ந்தான். அவ சொல்றா, நான் எழும்பிருக்க முடியாத நிலைமை எனக்கு இருக்குன்னு சொல்றான். படுபாவி, கொடுமை. அப்பவுமே புடிச்சு கொடுத்துருக்கலாம் கர்த்தர். அவர் என்ன சொல்றா தெரியுமா? உம்முடைய பொருள் எங்க வீட்டுல யார்கிட்ட கிடைக்கும் அந்த ஆளை வெட்டிடலாம், கொலை செஞ்சலாம் சொன்னார். ஏற்கனவே 14 வருஷம் ஆடு வச்சது யாருக்காக தான்? இந்த அம்மாவுக்காக தான். அதனால இப்ப காமிச்சு கத்த கொடுத்துருவாரு. ஆனா ராகேல் இழக்க வேண்டி வந்துடும். ஆதலால் இந்த யாக்கோபு வீராப்பு பேசினாலும், பாவம் இருந்தாலும், அக்கிரமம் இருந்தாலும் புரஜாதி கண்ணுக்கு மறைத்து தப்பு வைத்தார். காரணம் என்னவென்றால் தேவ நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு. இப்பவும் இந்த கூட்டத்துல பல காரியங்களை மறைச்சு வச்சிருந்தாலும் உங்களை கர்த்தர் புரஜா நடுவிலே வெட்கப்படுத்தவில்லை. ஆனா அதை தொடர்ந்து வைக்க கூடாது.
அதை கர்வாலி மரத்துல போகும்போது தோண்டி புதைச்சிட்டான். பெத்தேல் போகும்போது தோண்டி புதைத்து விட்டான். அதுக்கப்புறம் கர்த்தர் தரிசனமாகி அவன் ஆசீர்வதித்தான். நான் கேட்கிறேன், கவனிங்க, உங்க உழைப்புல மட்டும் ஆசீர்வாதம் வராதுங்க. கர்த்தர் நினைச்சா ஒரே வருஷத்துல 3 வருஷம் ஆசீர்வாதத்தை உன் கையில தருவதற்கு கர்த்தர் வல்லவர். கர்த்தர் வல்லவர். நான் சொல்லுகிறேன், தூத்துக்குள்ள ஊழியம் செய்த காலத்துல என்னுடைய சர்ச்சில் ஒரு பல லட்சம் ரூபாய் கடன் பட்ட ஒருவர் வந்தார். அவர் போட் வச்சிருந்தார். கேட்டா பல லட்சம் ரூபாய் கடன் பாச வட்டி. நான் சொன்னேன், பயப்படா, எப்படி வாங்குனீங்களோ, எதுக்கா வாங்குனீங்களோ, என்னென்ன செய்தீர்களோ அதை ஆண்டவன்டே சொல்லுங்க. குடிக்க வாங்கினேன், சீட்டு அடிக்க வாங்கினேன், பொல்லாத காரியங்களுக்காக வாங்கினேன், அந்த போட்டு வேலைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் சொல்லுவா, உன் பாவத்தை மன்னித்தேன்னு சொல்லுவா. அது வரை சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொன்னேன். சொல்லிக்கிட்டே இருந்தா, அறிக்கை செஞ்சுட்டே இருந்தா. 2 வருஷம் அறிக்கை செஞ்சிருப்பாரு. கர்த்தர் 3ஆவது வருஷத்துல அதே போட்டு ஆசீர்வதித்து ஒரே நாள் இரவுல 10 லட்சம் ரூபாய் கொடுக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் அவருடைய போட்டுல அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். இந்த இரவில உன்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் வல்லவர். அவர் கை நீட்டி தொட்டா அத்தனை ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. பிதாவே என்று மேல பார்த்தார். கீழே 5 அப்பம் 2 மீன் தான். அவர் கையில வாங்கினார், பிட்டார். 5000 பேர் புருஷல் போஷித்தார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ மக்களுக்கு ஆண்டவர் திருப்தியா கொடுத்தார். திரும்ப 12 கூட எடுத்து மீதெடுக்க செய்தார். அந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு இந்த இரவிலே அவர் வல்லவரா இருக்கிறார். வல்லவரா இருக்கிறார். ஆனா என்ன தெரியுமா கேட்கிறார்? அருவருப்ப வெற்று, நீனே ஒதுக்கு. நான் ஒதுக்குனா செவி போகும், கை போகும், கண்ணு போகும், அது உனக்கு ஆபத்து. நீனே ஒதுக்குனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சமயம் போயிட்டு கர்த்தர் சோத்திரம். நான் வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 வாசிங்க. தயவுசெய்து கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து திரும்ப அப்படிங்கிறார். கவனிங்க, கவனிங்க. விழுவது என்பது எல்லாருக்கும் தெரிய முடியதில்லை. நானே சொல்றேன், நான் கடன் வாங்கியிருந்தேன் ஒரு ஆள்கிட்ட. அந்த ஆளு எதிர்த்து வந்தாச்சுன்னா என் மனம் டங்குன்னு கிளம்பிடும். விழுந்துட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு புரியலையா? இந்த மனம் சஞ்சலப்பட்டு கீழே விழுது, அதான் விழுகை. இது போல கர்த்தரிடத்துல வாங்கின நன்மைகளை விட்டு மறந்து விழுந்ததை நீங்கள் நினைத்து திரும்பினார் ஆண்டு சொல்றார், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றார். நீ எந்த நிலைந்து விழுந்தாயோ அதை அறிக்கை செய்து திரும்ப சொல்லுகிறார். நான் முதல்ல சொன்ன வார்த்தை என்னவென்றால், மீறுதலை விட்டு திரும்பு, அருவருப்பை விட்டு திரும்பு. எந்த நிலைந்து கீழே விழுந்தாயோ அதை நினைத்து மனம் திரும்புவார். ஆனால் மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாய் அல்லேலூயா. நான் கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி என்னுடைய செய்தி நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தர் சோதரர். ஆகாய் 2:23. ஆகாய் 2:23 நிறைய இருக்கிறது, எல்லாம் சொல்ல முடியாது. சமயத்து காரியத்தை நான் கவனம் செலுத்த வேண்டி இருக்கனால சொல்ல விரும்புகிறேன். ஆகாய் 2:23 சீக்கிரம் சொல்லுகிறார். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரரே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு அந்நாளிலே உன்னை சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த முத்திரை மோதிரம் என்றால் என்ன? நீங்க கவனிங்க, கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. முத்திரை மோதிரம் என்ன? பலரும் பல விதமான பிரசங்களை பண்ணி ஆவிக்குரிய ஜனங்களை கெடுத்து விட்டார்கள். நான் சொல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். முத்திரை மோதிரம் என்றால் என்ன அப்படின்னா, பார்வோன் கையில ஒரு முத்திரை மோதிரம் வந்துச்சு. 127 நாட்டை ஆண்ட ஆகாச ராஜாவுடைய கையில் ஒரு முத்திரை மோதிரம் இருந்தது. இந்த முத்திரை மோதிரத்தை வாங்கி சீல் குத்தியாச்சுன்னா நாட்டுல போடுற சட்டத்தை திரும்ப பெற முடியாது. அது என்ன முறையில போகிறதோ அதை அழிச்சிடும், ஒண்ணுமில்லாம ஆக்கிடும்.
அதே முத்திரை முகத்தை யோசேப்பு கையில, பார்வோன் கையில் உள்ளத கலற்றி கொடுக்க செய்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பொல்லாதவன் கையில் இருந்த முத்திரை முகத்தை புடுங்கி என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்காக, அவர் கொடுத்த சொப்பன நிறைவேறுவதற்காக யோசேப்பு கையிலே அந்த முத்திரை மோதிரம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. இரண்டாவது, அகாஸ்வேரா ராஜாவுடைய காலத்திலே ராஜாவுடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை கவனிங்க, ஆமான் கையில கொடுத்தார். ஆமான் சட்டம் ஏற்றி செதறிக்கிற 124 யூதர்களை அழிப்பதற்கு, ஒரே நாள்ல முற்றிலும் முடிப்பதற்கு இந்த முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தினார்கள். அப்பொழுது வாசப்படியில காத்திருந்த வாட்ச்மேன் மொர்தெகாய், யூதன், மனுஷனை மதிக்கிறவன், வணங்காதவன். ஹல்லேலூயா. என்னுடைய ஹெட்மாஸ்டர் என்னுடைய அறைக்கு வருவார். முன்னால ராஜாங்க ஏசூடியா, அவர் இந்த உலக யாத்திரை முடிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு ஹெட்மாஸ்டர் இருந்தார், முத்துராஜ், அவர் நல்லூருக்காரர். நான் டோனாவூர்ல படிக்கும் போது எனக்கு அவங்க ஹெட்மாஸ்டர் இருந்தவங்க. அவங்க சில வேளை என்னுடைய ரூமுக்கு வருவாங்க. நான் டோனாவில் ஊழியம் செய்யும் போது அவர் வந்தா எந்திரிச்சு நின்று வணக்கம் பண்ணுவேன். ஏன்னா பெரியவர்கள், எனக்கு கல்வி கற்று தந்தவர்கள், அறிவுள்ளவர்கள், திறமசாலிகள், அதனால வணக்கம் பண்ணுவேன். ஆனா நான் கும்பிடல. அவர்களுக்கு என்ன கனம் செலுத்தணுமோ அதை செலுத்தினேன். அப்படிதான் மொர்தெகாய் செலுத்தினார். ஆனா மற்ற எல்லாரும் அவரை வணங்கினார்கள், அதை செய்யல. அதனால அவன் செய்த ஒரு வேலை, யூதரை முழுவதும் அழிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டான், சட்டத்தை ஏற்றினா, கரெக்ஷன் பண்ணிட்டான். நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த மொர்தெகாய் ஆகாஸ் ராஜாவுடைய அரண்மனைக்கு உள்ள போக முடியாது. ஏன்னா ரெட்டு உடுத்திருக்கிறான், சாம்பல் இருக்கிறான். ரெட்டு உடுத்துறவன் சாம்பல் உள்ள இருக்கவன் கண்டிப்பா அரண்மனைக்கு போக முடியாது. போனா கொன்னுருவாங்க. அரண்மனை வாசல் வரை போனா உள்ள போக முடியாது. ஆனா இதுக்கு முன்னாலேயே அரண்மனைக்கு உள்ள ஒரு அம்மாவை கர்த்தர் அனுப்பியிருக்கு. அந்த அம்மா எஸ்தர். நல்ல கவனிச்சுக்காங்க. ஆனா இவர் அரண்மனைக்கு போய் எந்த தகுதியும் கிடையாது. அவர்கிட்ட இந்த ரெண்டு தகுதி. ஒன்று, யெகோவா தேவனை தவிர வேறொரு பக்கம் கை எடுக்காதவர். இரண்டாவது, அவரை நோக்கியே பார்த்து பிழைத்தவர். ஆதலால் தேவனாய கர்த்தர் அவன் கூப்பிடுவதற்கு இறங்கி அதே 120 ஆண்ட ஆகாஸ் ராஜா கைக்கு உள்ளே கர்த்தர் இவரை கொண்டு போனார். எஸ்தரை கொண்டு போன காரணம் என்னன்னா, அவ அழகுள்ளவள். இந்த மொர்தெகாய் கிழவன், உள்ள கொண்டு போக வாய்ப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் வாய்ப்பு இல்லாதவனுக்கு வாய்ப்பை உண்டு பண்ணி உள்ள கொண்டு போனா. நான் கேட்கிறேன், பெரிய பெரிய வேலையில் அமர்வதற்கு யாரையும் சிவாசி பிடிக்காங்க. எம்பி, எம்எல்ஏ, கலெக்டர், பெரியாள் தெரியும், இந்த தெரியும், ஒரு ஆள் தெரியாண்டா. இந்த ஆண்டவர் தெரிஞ்சா மட்டும் போதும். இந்த ஆண்டவர்கிட்ட அழ தெரிஞ்சால் போதும். இந்த ஆண்டவர் வாங்கி பார்க்க தெரிஞ்சா போதும். எப்பேற்பட்ட இடத்திலையும் போக முடிய இடத்திலையும் போக வைத்து உன் பிள்ளைகளுக்கு உயர்வதற்கு இந்த கர்த்தர் வல்லவர். இவர் சேர்த்துக் கொள்ள வல்லவர். இந்த அருமையான மனுஷனை உள்ள கொண்டு போனார். இப்போ கவனிங்க, அதே முத்திரை மோதிரத்தை இந்த ஆமான் கையில் உள்ளதை புடுங்கி இந்த மொர்தெகாய் கையில கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அழிய வேண்டிய நாளிலே பூரி பண்டிகை கொண்டாடும்படி முத்திரை மோதிரம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நான் கேட்கிறேன், உன்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தி அழிய வேண்டிய பிள்ளைகளை, அழிய வேண்டிய சமுதாயத்தை, அழிய வேண்டிய பொல்லாத குடும்பங்களை மேன்மையாய் மாற்றுவதற்கு உன்னை கர்த்தர் முத்திரை மோதிரமாய் ஆண்டவர் அழைத்து சேர்த்து உன்னை இந்த நாளிலே உன்னை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். இதுவரை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள யாரா இருந்தாலும் நீங்கள் இங்க துதிக்கும் போது ஆண்டவரை அபிஷேகம் பண்ணும், என்னை அபிஷேகம் என்று கேட்டால் நிச்சயம் கர்த்தரை அபிஷேகிப்பதற்கு இந்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த தேவனாய கர்த்தர் முத்திரை மோதிரமா இருக்கிறார். கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. நான் பின்னால் இருக்க ஊழியர்களை சொல்ல விரும்புகிறேன், உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமா வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா?
பிள்ளைகளை எடுத்து ஆசீர்வதிக்கிறீங்க, ஒரு வீட்டை ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறீங்க, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீங்க, இது எல்லாம் அப்படியே சீல் பதிஞ்சிடும். சொல்லுவோம் அல்லேலூயா, சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிச்சாச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் முத்திரமா அங்கே இருக்கும், அங்கே இருக்கும். யாரு என்ன செய்வன வைப்பு எடுப்பு, அந்த மோடி வேலை எந்த வேலை பார்த்தாலும் சரி, நான் அந்த மோடி சொல்லல, தப்பா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறார்கள். சொன்னால் நான் சொல்லுவேன், எனக்கு அந்த பயமெல்லாம் கிடையாது. கத்திரி சோத்திரம் விளங்குங்களா? இந்த அதாவது செய்வன வைக்கிறதுல மோடியை வச்சு மோடி எடுக்க ஆட்கள் இருக்காங்க. என்ன வச்சாலும் உங்க வாசலுக்கு தாண்டா தவிர, அதுக்கு வெளியே நிற்கவே தவிர, இந்த முத்திரை மோதிரம் உங்க வீட்டுல இருப்பதுனால, இந்த முத்திரை மோதிரம் உங்க வாழ்க்கை இருக்கனால அது உங்களுக்கு ஆசிரமா இருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், நான் அவனோடு கூட இருக்கிறேன், ஒண்ணு இதுக்குள்ள வர முடியாது என்று கர்த்தர் வேறு பிரித்து ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவர். ஆனபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு சேர்த்து கொண்டு உங்களை முத்திர முதரமாய் வைப்பார். சேர்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நான் கடைசியாக சொல்றேன், இதோடு கர்த்தர் முடித்து விடாம, வயசாகும் போது இந்த பூமியிலே உங்கள் ஜீவன் விடும்போது உங்களை தேவ தூதர்கள் தூக்கி கொண்டு ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விட்டு, லாசருவை விட்டது போல விட்டு அழகு பார்ப்பதற்கு கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர். கர்த்தர் இம்மையில மட்டுமல்ல பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ள வல்லவரா இருக்கிறார். அந்த கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சேர்த்துக் கொள்ள வல்லவர், என் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளும், என் குடும்பத்தை சேர்த்துக் கொள்ளும், என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் சேர்த்துக் கொள்ள வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் கரம் கட்டி கர்த்தரை மையப்படுத்திக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நான் ஒரு 2 நிமிஷங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் கையில கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழும்புவோமே, கொஞ்சம் எழும்பு. விழுந்தா உட்காந்துட்டீங்களா? கொஞ்சம் எழும்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எழும்பு, எழும்புங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க நிக்க இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சேர்க்கும்படி வந்திருக்கிறேன், உன்னை சேர்க்கும்படி வந்திருக்கிறேன், உன்னை சேர்க்கும்படி வந்திருக்கிறேன், சபையில சேர்க்கும்படி வந்திருக்கிறேன், அவரே சேர்க்கும்படி வந்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரையெல்லாம் சேர்ப்பார் என்று உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, என் குடும்பம் இப்படி எப்படி நிலைமையில் இருக்கிறது, என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், என் குடும்பத்திலே பல நெருக்கடியில் இருக்கிறது, நீ அந்த நேர்மையான ஆசீர்வாதத்துக்காக என்னை ஆசீர்வாதம், என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லக்கூடுமானால், ஆண்டவரே என்னை சேர்த்துக் கொள்ளும், என்னிடத்தில் சில காரியம் இருக்கிறது, நான் இன்றைக்கு விடுகிறேன், அருவருப்பை விடுகிறேன், உதறுகிறேன், தள்ளுகிறேன், என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று நீங்கள் சொல்லி கூடுமானால் நிச்சயம் கர்த்தர் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ண மூடி இருக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை தொட்டது, உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லி என்னை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும் என்று யார் விரும்புகிறோ எல்லாரும் கைவசம் அன்போட கூட கேட்கிறேன். பலர் கைவசம், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு விரும்புகிறேன். கைவசம் அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளை சேர்த்துக் கொள்வார். எப்பேற்பட்ட பாவமானாலும், எப்பேற்பட்ட துரோகம் இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமானாலும் அதை அத்தனையும் கர்த்தர் மன்னித்து கழுவி சுத்திகரித்து உன்னை சேர்த்துக் கொள்ள வல்லவரா இருக்கிறார். திரும்ப உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சொல்லுங்க. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. சொல்லுங்க. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. தொடர்ந்துள்ள கூட்டத்தின்
தருவதற்காக. ஆமென். நம்மள ஜெபசங்களோடு உட்காருவோம். பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் முன்பதாக வந்து இந்த